சகோதரிகளுக்காக அடுத்த ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு. ஒரு வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்க முடியும். இன்னொரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தா என்ன பண்றது? அதனால அவங்க எது கொடுத்தாலும் காய்கறி கடைக்குதான் போகும். ஆனா கொடுக்க போறது இல்ல, ஆட்சிக்கு வர போறது இல்ல. முன்னாடி தேர்தல் அறிக்கையில 2016 ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில அதிமுக தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல செல்போன் கொடுக்கறேன். நாங்க யாராவது வாங்கிருக்கீங்களா அந்த செல்போனை? யாரும் நீங்க வாங்கிருக்கீங்களாமா? இல்ல இல்ல, நானும் தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் கேட்கிறேன், அந்த செல்போன் வாங்கினவங்க யாரையாவது பாத்திர முடியுமான்னு. அந்த செல்போன் வாங்கின யாரையுமே என்னால பார்க்க தயாரா நிக்கிறாங்க. என்ன கொடுக்கறேன்னு இருக்காங்க? 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நன்றி. அந்த கூப்பன்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். நாங்க கொடுக்கறத வாங்கணும்னு இல்ல, உங்களுக்கு எது தேவையோ. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மிஷின்னா வாஷிங் மிஷின் வாங்கலாம். இதெல்லாம் வேணாம், நான் கிரைண்டர் வாங்க போறேன் அப்படின்னா அதை வாங்கலாம். உங்களுக்கு எது தேவை என்று தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடிய உரிமையை தரக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். லேப்டாப்புகளை அந்த திட்டத்தையே நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி. மறுபடியும் அதை கொண்டு வந்து இன்னைக்கு அந்த இளைஞர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளிலே 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். காலை உணவு திட்டம் 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் அது 8வது வகுப்பு வரை உயர்த்தி வழங்கப்படும். சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எந்த விதமான பிடித்தமும் இல்லாம உங்ககிட்ட வந்து இதுக்கு அடமானமா வீட்டை கொடுங்க, நிலத்தை கொடுங்கன்னு எதையும் கேட்காம கடன் மானியத்தோடு கூடிய 5